ஹாய், வெல்கம் டு another வீடியோ. இன்றைக்கி நான் எதை பற்றி பேச போகிறேன்னா, என்னோடய சம்மர் ஹாலிடேஸ் நான் சின்ன வயசில் இருக்கும்போது அரவக்குறிச்சியில். பிகாஸ் இப்போது இங்கே வந்து சம்மர் டைமு பயங்கரமான வெயில் இங்கே அரிசோனாவில். ஸோ நான் வந்து இன்றைக்கி எனக்கு தோணுச்சு, லைக் நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது நம்மளோட சம்மர் ஹாலிடேஸ்லாம் எப்படி இருந்துச்சுன்னு. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு மேக் அ வீடியோ. நான் வளர்ந்தது எல்லாமே வந்து அரவக்குறிச்சியில் தான். சின்ன வயசுலேருந்தே எப்போவுமே வந்து நாங்கள் ஒரு கேங்காகவே தான் இருந்திருக்கோம். லைக் என்னோடய ஸ்ட்ரீட்டில் இருந்த எல்லாருமே, என்னோடய அக்கா பசங்க, எல்லா சம்மர் ஹாலிடேஸ்க்கும் நாங்கள் ஒரு 10 பேர் 12 பேர் வந்து ஒன்றாவே தான் இருப்போம். அப்போ என்னோடய ஸ்ட்ரீட்டில் வந்து எப்படின்னா, ஒரு விநாயகர் கோயில் இருக்கும், சின்னதாக இருக்கும். அந்த கோயில் சுற்றி கொஞ்சம் இடம் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு காம்பவுண்ட் இருக்கும். அங்கே தான் நாங்கள் எந்த நேரமும் காலையிலேருந்து நைட் வரைக்கும் நாங்கள் அங்கே தான் இருப்போம். லைக் நான், என்னோடய ட்வின் பிரதரு, அதுக்கப்புறம் சதீஷு, காமேஷு, அதுக்கப்புறம் பாலாஜி, பிரேம்ஜி, ராம்ஜி, அதுக்கப்புறம் என்னோடய அக்கா பசங்க இந்திரகுமார், சுப்பப்பிரியனு, அப்புறம் எங்களோட சீனியர்ஸ் இருப்பாங்க ஸ்கூலில். அதே இதுலேயே பக்கத்து ஸ்ட்ரீட்டில் அங்கேயே இருக்கவங்க இருப்பாங்க. தரணி அண்ணா, சந்தோஷ் அண்ணா, கண்மணி அக்கா, அதுக்கப்புறம் தீபா அக்கா, வெண்ணிலா அக்கா, ராஜா அண்ணா, கார்த்திக் அண்ணா, இது மாதிரி நிறைய பேர் அந்த நாங்கள் வளர்ந்த டைமில் வந்துருந்தாங்க. ஸோ எங்களோட ரொட்டீனே எப்படி இருக்குன்னா, காலையில் எந்திரிச்சோடனே வேலையாக போய் நாங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறது தான் அந்த கோயிலில். என்ன தான் பேசுவோன்னே தெரியாது, ஃபுல்லாக பேசிகிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் நாங்கள் வந்து சம்மர் டைமில் வீட்டுக்கு போவோம். அதுவும் எப்படின்னா, இதுக்கு மேலே போகலன்னா வீட்டில் அடி விழும் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த சாப்பிட போகிறதே. சில நேரம் அதுவும் போக மாட்டோம். நிறைய நேரம் வீட்டிலேருந்தே தேடிட்டு திட்டிக்கிட்டே இருப்பாங்க. எந்த நேரமும் என்ன விளையாட்டு, வேறு வேலையே இல்லையா, லீவ் விட்டதும் போதும் எந்த நேரம் விளையாட்டுன்னு. ஸோ அப்படி தான் வந்து என்னோடய சம்மர் டைம்ஸ் வந்து அதிகமாக இருந்துச்சு. அதில் பெஸ்ட் மெமரிஸ் என்னென்னா, இப்போ இந்த சம்மர் டைமில் வந்து இந்த இலந்த வடை சாப்பிட்றது, மாங்காயில் வந்து அந்த உப்பு மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்றது. இலந்த வடை வந்து லைக் அங்கே வந்து செல்வராணி ஆன்ட்டின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அப்புறம் சங்கர் அங்கிள் இருப்பாங்க. எல்லா வருஷமும் சம்மர் டைமில் அவங்க வந்து அந்த இலந்த வடை வந்து பண்ணி விற்பாங்க. அண்ட் தென் கம்மங்கூழ் பண்ணி விற்பாங்க. அப்போ வந்து அந்த காய வைக்கிறதுக்காக அந்த இலந்த பழம்லாம் கொண்டு வந்து பண்ணியிருப்பாங்கள்ல, அதில் எடுத்து சாப்பிட்றது. அதுக்கப்புறம் அவங்க அதை பண்ணும்போது நம்ம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணோன்னா, கடைசியில் முடிக்கும்போது நமக்கு ஒரு 2 உருண்டை கொடுப்பாங்கன்னு சொல்லி அங்கே வெயிட் பண்ணுறது. அதுக்கப்புறம் அவங்க போனதுக்கப்புறம் அதில் இருக்கிறத சுரண்டி சாப்பிட்றது. இந்த மாதிரிலாம் நாங்கள் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோன்னா, அங்கே ஒரு ஒரு சைக்கிள் கடை இருக்கும் பக்கத்தில், ரவி சைக்கிள் கடைன்னு சொல்லிட்டு. அங்கே அந்த சம்டைம்ஸ் நாங்கள் கேட்டு அந்த டயர் எடுத்துன்னு வருவோம். நிறைய டைம் வந்து அவர் சாப்பிட போனதுக்கப்புறம் அவர் இருக்காரான்னு பார்த்துட்டு, அந்த பழைய டயர்ஸ் எல்லாம் வேண்டான்னு சொல்லி போட்டுருந்துருப்பாங்கள்ல, அந்த டயரை நாங்கள் எடுத்துகிட்டு வந்து அந்த கோயிலில் வந்து ஒரு வேப்ப மரம் இருக்கும். அந்த வேப்ப மரத்தில் அதில் வந்து தூரி கட்டி ஊஞ்சல் மாதிரி பின்னி பின்னி கட்டி, ஸோ அதில் வந்து நாங்கள் தூரி விளாண்டுட்ருப்போம் அந்த சம்மர் டைம் ஃபுல்லாக. அப்போ வந்து என்னென்னா, நாங்கள் எல்லோரும் வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு 10 டைம்ஸ் அந்த மாதிரி நம்ம ஆட்டி விட்டால், நீ வந்து ஒரு 1 ருபீஸ் வந்து டிக்கெட்க்கு வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி காசு கலெக்ட் பண்ணி, அப்போ கடைசியில் விளாண்டெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அந்த காசை கொண்டு போய் ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்றது. லைக் இலந்த வடை, அதுக்கப்புறம் இந்த மாங்காய், அதுக்கப்புறம் இந்த ரஸ்னா குடிக்கிறது, இந்த மாதிரி ஜூஸ் வாங்கி குடிக்கிறது. இதெல்லாம் வந்து இந்த மாதிரியெல்லாம் நாங்கள் பண்ணுவோம். அப்போ இந்த சீனியர்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, டேய் என்னடா எங்களுக்கெல்லாம் தரமாட்டிங்களா, நாங்கள் சீனியர்ஸ்டா அப்படின்லாம் சொல்லி இது பண்ணுவாங்கள்ல, அப்போ அவங்களுக்கும் சேர்த்து எங்கள் காசில் நாங்கள் வந்து நிறையா வாங்கி கொடுத்துருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் எங்களோட மெமரிஸ் வந்து அங்கே தான். தூரி விளாடுறது, கிரிக்கெட் விளாடுறது, கண்ணாமூச்சி, ஐஸ் நம்பரு, ஓடி பிடிச்சி விளாடுறது. அதுக்கப்புறம் வந்து அந்த காம்பவுண்ட் சைடில் உட்காந்துட்டு, அப்போ வந்து இந்த ப்ரைவேட் பஸ்ஸஸ்க்கெலாம் அவங்களுக்குன்னு ஒரு டியூன் வச்சுருந்துருப்பாங்க, அந்த ஹார்னு. ஸோ நான் ஒரு பஸ்ஸு, நீ ஒரு பஸ்ஸு,
அதாவது டியூன் போடுறது, என்னோட இதில அதிகமா பேசஞ்சர் இருக்காங்களா, இந்த மாரி பண்றது. சாமி பாட்ட மனப்பாடம் பண்ணிட்டு பாடிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் என்னன்னா, அந்த டைம்ல வந்து நெறைய இந்த பாட்டு புக்கெல்லாம் ரொம்ப வந்து ஃபேமஸா இருந்துச்சு. அப்ப அங்க ஒரு மோஷின்னு சொல்லி ஒரு கடை இருக்கும். அங்கருந்து இந்த பாட்டு புக் வாங்கிட்டு வந்து, அந்த பாட்டு வந்து பாட்டு பாடுறது. அதுக்கப்புறம் என்கிட்ட இது இருக்கு, உன்கிட்ட இருக்குதா? அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுக்கிறது. அதில வந்து சம்டைம்ஸ் வந்து வேண்டான்னு சொல்லி நெறைய புக்ஸ வந்து குப்பையில போட்டுருவாங்க. அதெல்லாம் வந்து நெறைய வாங்கியிருக்கவே மாட்டாங்கல்ல. இருந்தாலும் பரவால்ல, நான் அந்த புக்கெல்லாம் எடுத்துட்டு வந்து, அத நான் பாரு இவ்ளோ வச்சிருக்கேன், நீ இவ்ளோ வச்சிருக்க. அந்த டைம்ல இந்த தாமிரபரணி, விஷாலோட இந்த படம்லாம் வந்து பயங்கர ஃபேமஸ். அஜித்தோட சில மூவிஸ் எல்லாம் வந்துச்சு. ஸோ அப்போ இந்த கருப்பான கையால என் கைய புடிச்சான். இந்த சாங்லாம் பயங்கர ஃபேமஸு. அதையெல்லாம் வந்து பாடிட்டுருக்கிறது. இப்படிதான் எங்களோட லைஃபே. லைக் நான் 10th காலேஜ் முடிச்சு நான் இங்க யுஎஸ் வர வரைக்குமே நாங்க எல்லாரும் இப்படிதான். அப்புறம் எஸ்பெஷலி சென்னையிலேருந்து இந்திரகுமாரும், சுபப்பிரியனும் என்னோட அக்கா மாமா பசங்க வருவாங்க. ஸோ நாங்க எல்லாருமே இருப்போம். டேய் ஊருக்கு போகாதடா. யாராவது ஒருத்தவங்க வந்து இப்போ அத்தை வீட்டுக்கு போறேன், மாமா வீட்டுக்கு போறேன், சித்தி வீட்டுக்கு போறேன்னா, டேய் போகாதடா. கடைசி ஒரு வாரம் லீவ் போடா. நம்ம எல்லாரும் விளாட்லாம்டா. போயிட்டா எப்புட்றா, இல்லைன்னா போர் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரை கன்வின்ஸ் பண்ணி எப்போ பாரு நாங்கள் அங்கேயே தான் இருப்போம். அந்த மே மந்தில் தான் வந்து ஊர் நோம்பும் சொல்லி வரும். மாரியம்மன் கோயில் நோம்பின்னு சொல்லி வரும். அப்போ அதுக்கெல்லாம் ஒன்றா வந்து போகிறது. நிறைய வந்து கடையில் போய், அதாவது காசை ஃபுல்லாக அப்போல்லாம் வந்து இந்த 5 ருபீஸ் இந்த ஹார்லிக்ஸ் பாக்கெட்டு, பூஸ்ட் பாக்கெட்டு, அதுக்கப்புறம் அந்த தமிழ்நாடு கடைன்னு ஒன்று இருக்கும். அங்கே வந்து இந்த ஏலக்காய் பருப்பின்னு சொல்லியிருக்கோம். அது வாங்குறது, இந்த பூமரு, அப்போ அந்த பபுள் கம்லேயே வந்து இந்த வாட்டர் மெலன் இருக்குது. இந்த சென்டர் ஃப்ரெஷ் மாதிரி ஒரு ஜெல்லி மாதிரி நடுவில் ப்ளூ கலர் இருக்கும். அதெல்லாம் வந்து அப்போ நிறைய இருக்கும். இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்றது. அந்த காசெல்லாம் அந்த கடை ஓடுனதே நாங்கள் ஒரு கேங்னால தான் சொல்லலாம். லைக் அது, அப்புறம் லேஸு, குர்குரே, 5 ருபீஸை எடுத்துன்னு போய் இதை வாங்க அதை வாங்க, அப்புறம் வீட்டில் போய் உங்கள் பசங்க வந்து இது மாதிரி வாங்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லி மாட்டிக்கிறது. இதெல்லாம் நாங்கள் வந்து நிறைய பண்ணியிருக்கோம். ஆனால் எப்போ நாங்கள் எப்போ இருந்து லைக் இப்போ இருக்க மாதிரியெல்லாம் வந்து சேட் பண்ணிக்கணும், டெக்ஸ்ட் பண்ணிக்கணும், லைக் ஃபோன் பண்ணி அடிக்கடி பேசணும், அந்த மாதிரியெல்லாம் கிடையவே கிடையாது. ஆனால் ஸ்டில் எப்போ நம்ம யாரை அந்த கேங்கில் இருக்கவங்கள நம்ம மீட் பண்ணாலுமே எங்கே நம்ம முடிச்சோமோ அங்கேருந்து தான் அந்த கான்வர்சேஷன் இருக்கும். ஸ்டில் அந்த ஒரு ஃபீல், அந்த எமோஷன்ஸு அது வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே தான் இருக்கும். அது வந்து நீ என்கிட்ட பேசவே இல்லை ஃபோன் பண்ணவே இல்லை, இந்த மாதிரிலாம் ஒரு கொஷினே இருக்கவே இருக்காது. அண்ட் ஆல்சோ தட் இஸ் த பெஸ்ட் மெமரி ஐ ஹாவ் இன் மை லைஃப். அந்த ஒரு விநாயகர் கோயில், கிரிக்கெட் விளாடுறது, ஜூஸ் கலக்கி குடிக்கிறது, எஸ்பெஷலி இந்த கூட்டாஞ்சோறு சமைச்சு சாப்பிட்றது, அவங்கவுங்க வீட்டிலேருந்து அரிசி, தக்காளி இந்த மாதிரியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஒன்றா சேர்ந்து அடுப்பு வச்சு நாங்கள் சமைச்சு சாப்பிட்றது. இந்த மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து சம்மர் ஹாலிடேஸில் நடந்திருக்கு. அந்த ஒரு கேங் அப்போ அந்த டைமில் நமக்கு ஒரு குரூப் வந்து ஃபார்ம் ஆகுதுல்ல, அதில் வந்து ஏஜ் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்காது, நீ வேற நான் வேறன்றது இருக்காது. அந்த ஒரு சின்ன வயசில் நமக்கு ஃபார்ம் ஆகுது வந்து அது ரொம்ப ஒரு ப்ரீஷியஸான ஒரு லைஃப்லேயே நமக்கு அமையிற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக அது என்னன்னே சொல்ல முடியாது. லைக் நம்ம ஸ்கூலில், காலேஜில் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் கூட அந்த சின்ன வயசுலேருந்து நம்ம கூட வளர்கிறாங்கல்ல, அது வந்து ரொம்ப 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 ஸ்பெஷல். இன்னும் நமக்கு அவங்கள பார்க்கும்போது கூட அந்த ஃபீல் அப்படியே தான் இருக்கும். அண்ட் அதே மாதிரி தான். ஆனால் என்னென்னா, நாங்கள் வளர்ந்ததுக்கப்புறம் எங்களுக்கு பின்னாடி வந்த யாருக்குமே அந்த மாதிரி ஒரு குரூப் அமையவே இல்லை. இப்போ எங்களுக்கு முன்னாடி இருந்த எங்கள் அண்ணாங்களுக்கு, அவங்களுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்குலாம் அந்த மாதிரி ஒரே ஸ்ட்ரீட்லேயே இருப்பாங்க. அட்லீஸ்ட் ஒரு காலேஜ், ஒரு ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் அதே இடத்துல இருப்பாங்க. அந்த கேங் இருக்கும். அதுக்கப்புறம் வேறு ஊருக்கு போவாங்க. அட்லீஸ்ட் இப்போ தீபாவளி, பொங்கல், ஊர் நோம்பி, அதுக்கப்புறம் இல்லை யாராவது ஒருத்தர் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன்னா எல்லோரும் பார்த்துக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது இருக்கும். எங்கள் ஜெனரேஷனுக்கு அப்புறம் வந்த யாருக்குமே அந்த மாதிரி ஒரு குரூப் ஃபார்ம் ஆகவும் இல்லை, அந்த ஒரு கேங் ஃபார்ம் ஆகவே இல்லை. அப்படி ஒரு மெமரிஸே அவங்களுக்கு இருக்குதானே எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் நிறைய சோஷியல் மீடியா வந்துச்சு. பட் தட் வாஸ் த பெஸ்ட் மெமரிஸ் தட் ஐ எவர் ஹேட் இன் மை லைஃப்.
அதுக்கப்புறம் அந்த டயரில் வண்டி ஓட்டுறது, நொங்கு சாப்பிட்றது. அப்போ வந்து இந்த நிறையா எங்கள் வீட்டு பக்கத்துலலாம் ஆறு இருக்கும். அந்த ஆறில் வந்து முள்ளு செடி இதெல்லாம் இருக்கும். அப்போ அந்த ஆற்றுல போய் விளாட்றது. அதுக்கப்புறம் அந்த சுடுகாடு இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு பயமே இருக்காது. அப்புறம் ஒரு வீடு வந்து இடிஞ்சு ஒரு பாலடைஞ்ச பங்களா மாதிரி இருக்கும். அந்த வீட்டில் போய் ஒளிஞ்சு விளாட்றப்போ போய் விளாட்றது. ஒரு பயமே இல்லாமல் அப்போ வந்து எதுவுமே தோணாதில்ல. போய் ஜாலியாக விளாண்டுட்டு ஓடி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த கண்ணாமூச்சி விளாட்றது. சில நேரம் வந்து அந்த அவுட் ஆனவனையே திரும்ப திரும்ப அவனை மட்டுமே அவுட் ஆக்கிக்கிட்டே இருக்கிறது. கப் ஐஸ் அடிக்கிறது. அதுக்கப்புறம் ஐஸ் நம்பர் விளையாடும்போது லைக் 1 2 3 கண்டுபிடிச்சிட்டு அதில் சம்டைம்ஸ் நம்ம கண்டே பிடிக்கக்கூடாதுடா அப்படின்னு நினச்சோன்னா அவங்கவுங்க வீட்டில் போய் விளையாடுறதே இல்லாமல் அவங்கவுங்க வீட்டில் போய் அப்படியே இருந்துக்கிறது. ஸோ இந்த மாதிரிலாம் பயங்கரமாக இருக்கும். அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து நிறைய டைம் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்ணுன்னு நாங்கள் பண்ணுறது. அப்புறம் ஒவ்வொரு சம்மர் டைமில் நாங்கள் ஒரு ஏஜ்க்கு அப்புறம்லாம் நாங்கள் அந்த சம்மர் இதை வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக பணம்லாம் போட்டு இல்லை இந்த தக்காளி சாப்பாடு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சமைச்சு பார்ட்டி மாதிரி நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ண ஆரம்பித்தோம். டெக்கரேட்லாம் பண்ணி ஒரு இடத்துல இந்த பழைய கட்டல் குச்சி இதெல்லாம் வச்சு கட்டி ஒரு பார்ட்டி மாதிரி கலர் பேப்பர்ஸ்லாம் வாங்கி ஜிகுனாலாம் வாங்கி பலூன் கட்டி அந்த மாதிரியெல்லாம் நாங்கள் வந்து சம்மர் ஹாலிடேஸை செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். நிறைய கிரிக்கெட் விளையாடுறது பயங்கரமாக அடி விழுகும். அது இந்த சீனியர்ஸ்லாம் விளையாடும்போது பயங்கரமாக இழுத்து அடிப்பாங்க. அந்த கோயில் காம்பவுண்டுக்குள்ளே எங்கே போய் ஒளிய முடியும்? இப்போ இந்த 1 பிச் அடித்தா 4, ஸ்ட்ரைட்டாக அடித்தா 6, காம்பவுண்ட் விட்டு வெளியே போனால் அவுட்டு. இப்போ மேட்ச்லலாம் வந்து ஓகே நம்ம டீம் தோக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா உடனே காம்பவுண்டுக்கு வெளியே அடிச்சிட்டோன்னா அவ்வளோதான் மேட்ச்சில். அதில் ஒன்றுமே பதிலே சொல்ல முடியாது இல்லை யார் வின்னுன்னு. அந்த மாதிரி பண்ணுறது. அதுக்கப்புறம் பாட்டுன்னு சொல்லிட்டு இப்போ இந்த பாட்டு முடிகிற எழுத்துலேருந்து அவங்க பாடணும்னு சொல்லி பாட்டு பாடுறது. அப்போ ஒருத்த மேலே போய் எல்லாருமே போய் விழுகிறது. அப்போ வந்து இந்த பொண்ணு பையன் இந்த மாதிரிலாம் ஒரு டிஃப்ரென்ஸே எதுவுமே இல்லாமல் எல்லாருமே ஒன்றா இருக்கும். அந்த காலையில் எழுந்திரிச்சோடனே ஒரு மீட்டிங், ஆஃபீஸ் மீட்டிங் மாதிரி எல்லோரும் ஒன்றா மீட் பண்ணோம். அண்ட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி சரிடா பார்க்கலாண்டா, நாளைக்கு பார்க்கலாண்டா அப்படின்னு. ஆனால் இதே தான் டெய்லியும் நாங்கள் பண்ணுவோம். ஆனால் ஒரு நாள் கூட போர் அடிக்காது. அப்புறம் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே அந்த ஆறு இருந்ததுனால அந்த பாறையில் போய் நீ தாண்டுறியா நான் தாண்டுறேனா அப்படிங்கிறது. எஸ்பெஷலி இந்த மழைலாம் வந்து நிறைய தண்ணி இருந்துச்சுன்னா அந்த பாசெல்லாம் பிடிச்சிருக்கும்ல, அப்போ யார் வலிக்கு விழுகாமல் அந்த பாறையில் வந்து தாண்டுறாங்க. அந்த பாறையிலே வந்து சிலதெல்லாம் ரொம்ப கேப் ஜாஸ்தியாக இருக்கும். அதில் நீ தாண்ட முடியுதா நான் தாண்டுறேன்னா. அப்போ சிலதெல்லாம் சர்க்கிள் மாதிரி இருக்கும். அந்த மாதிரியெல்லாம் பண்ணுறது. சும்மா அந்த ஆற்றுல காடு மாதிரி இருக்கிறதுல போயிட்டு ஏதாவது வாடா போய் சும்மா தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அப்படியே அதில் நடந்து போகிறது. அதுக்கப்புறம் இந்த ஆற்றுல இருக்கிற கல்லெல்லாம் பொறுக்கிட்டு வந்து பாண்டி விளையாடுறது, அச்சாங்கல் விளையாடுறது. லைக் நாங்கள் விளையாடுறதும் இல்லாமல் எங்களோட அம்மா பாட்டி அம்மச்சி தாத்தா இவங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டு அச்சாங்கல் விளையாடுறது. அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து என்னென்னா தாயம். அந்த டைமில் தான் தாயம் வந்து பயங்கரமாக விளையாடுவோம். டீம் போட்டுட்டு அம்மச்சிங்க கூடலாம் உட்காந்து மத்தியான டைமில் அந்த புளியங்கொட்டையை வந்து இது உரசி ஒரு பக்கம் உரசிட்டு ஒரு பக்கம் உரசாம வச்சு அதுதான் என்னோடய காயின்னு சொல்லி கட்டம் போட்டு அதுக்காக ஸ்லேட் பென்சிலை வேறு சாக் பீஸ் வாங்கிட்டு வந்து அதை வந்து விளாடுறது. அப்புறம் காலண்டரில் வந்து பேப்பர் ஒட்டிட்டு அதில் தாயக்கட்டை போட்டு விளாடுறது. இந்த மாதிரிலாம் பயங்கரமான மெமரிஸ் வந்து இருந்திருக்கு. லைக் நான் எங்கள் யூஎஸ் வர்றதுக்கு முன்னாடி வரைக்குமே நாங்கள் எல்லாருமே வந்து அப்படி தான் இருந்தோம். முடிஞ்ச அளவுக்கு தீபாவளி, பொங்கல் இது மாதிரி எல்லாமே நாங்கள் ஒன்றா செலிப்ரேட். அப்போல்லாம் வந்து டெய் நீ என்னடா ட்ரெஸ் வாங்க போகிற, நான் இந்த சட்டை வாங்கலான் இருக்கேன். அப்போல்லாம் இந்த ஆக்டர்ஸ் போடுற படத்தில் வர இந்த போக்கிரியில் வர மாதிரி சட்டை போடணுண்டா, அந்த கர்ச்சீஃப் கட்டிக்கிறது, இந்த மாதிரிலாம் வந்து எப்படி சொல்கிறது, அப்போ அந்த ஒரு டேக்காக நம்ம வந்து அந்த டேவை விட அதுக்கு முன்னாடி நம்ம ப்ரிப்பேர் பண்ண வெயிட் பண்ணுறது. நம்ம டேய் நீ என்ன சட்டை வாங்க போகிற, நான் என்ன வாங்க போகிறேன், நீ என்ன பட்டாசு வாங்க போகிற, டேய் நான் இது வாங்குறேன்டா, நீ அது வாங்கினா நம்ம எல்லாமே சேர்த்து வெடிக்கலாம்டா, இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுறது. இதெல்லாம் வந்து கோர் மெமரிஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல. இந்த தூரி விளையாடுறது, அதுக்கப்புறம் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்றது. தோஸ் ஆர் த பெஸ்ட் டேஸ் இன் எவ்ரி ஒன்ஸ் லைஃப். எல்லாருக்குமே இந்த மாதிரி அவங்களுடைய சைல்ட்ஹுட்டில் வந்து பயங்கரமான மெமரிஸ் இருக்கும். நாங்கள் வளரும் போதெல்லாம் வந்து இந்த
எடக்கல் முட்டாய், பெப்சி முட்டாய்ன்னு இருக்கும். அப்போ முட்டை கடை. அதுக்கப்புறம் அந்த உருசு நடக்கிற இடத்துல ஒரு கடை இருக்கும். பாபா கடைன்னு சொல்லிட்டு. ஸோ அங்கெல்லாம் ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்றது. சும்மா சுத்துறது. எங்கேயாவது நடந்து போறது. அப்போலாம் இந்த வெயில் அடிக்குது. ஐயய்யோ! ரொம்ப வெயில் அடிக்குதே! கஷ்டமா இருக்கே! வேர்க்குது. இதெல்லாம் எதுவுமே தெரியாது. அழுக்காகிறது. இப்போ தான் மண்ல தொடக்கூடாது, அத தொடக்கூடாது, இத தொடக்கூடாது. அப்போலாம் அது மாரி ஒண்ணுமே இருக்காது. அப்புறம் அந்த காம்பவுண்ட் செவுருலேருந்து யார் குதிக்கிறா தூரமா அப்படின்னு சொல்லி குதிச்சு குதிச்சு விளாடுறது. இப்போ டியூஷன்லாம் அந்த மாரி போனா, டியூஷன் பிரேக் அப்போ என்ன வேலை? வந்துட்டு டேய் அந்த ஒரு செவுரு ஏறி ஒரு 2 டைம் குதிக்கிறது தான். அது ஒரு இது மாரி ஒரு சும்மா அப்படியே பண்றது. இது மாதிரி பண்றது. அதுக்கப்புறம் அந்த ஒரு லீவ் எண்ட் ஆகுற டைம்ல தான் யாராவது மாமா வீட்டுக்கு, ஊர் நோம்பு. ஏன்னா அப்போ எனக்கு வந்து பெஸ்ட் மெமரீஸ் இது. இன்னொன்று வந்து என்னுடைய மாமா வீட்டுக்கு போகிறது. அவங்க வந்து சலாண்டிபாளையத்தில் இருக்காங்க. அவனுக்கு வந்து 3 பொண்ணுங்க. அவங்க தான் என்னுடைய பெஸ்ட் லைக் ரொம்ப க்ளோஸ் எனக்கு. சம்ருத்தி, பிரீதா அண்ட் கயல்விழி. அவங்க அங்கே தான் நான் வந்து என்னோட சம்மர் ஹாலிடேஸ் வந்து இதுக்கப்புறம் நான் அங்கே போய் நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவேன். அப்போ அந்த டைமில் இங்கே எங்கள் ஊரில் நோம்பு முடிஞ்ச உடனே அங்கே வந்து நோம்பு ஸ்டார்ட் ஆகும். ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். அங்கே போயிட்டு அங்கே போய் பாண்டி விளையாடுறது. அப்போ வந்து அவங்க வீட்டில் தான் வந்து பேட்மிண்டன் இந்த பேட்டில் இருக்கும். அப்போ என் மாமா கூட சேர்ந்து விளையாடுறது. எங்கள் மாமா வந்து பயங்கர ஜாலியாக பேசுவார். நிறைய ஸ்டோரிஸ்லாம் சொல்லுவார். என்னுடைய அத்தை வந்து பயங்கரமாக தேங்காய் சாதம் நல்லா பண்ணுவாங்க. அது என்னமோ எனக்கு அது வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க பண்ணுறது. அதுக்கப்புறம் அவங்க பண்ணுற அந்த எக் பிளான்ட்டில் கத்திரிக்காயில் பண்ணுற ஒரு ஒரு அது ஒரு கறி ஒரு பொரியல் மாதிரி அந்த மசாலாலாம் போட்டு பண்ணுவாங்க. அது எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். அண்ட் அங்கே வந்து இந்த பாண்டி கல் விளையாடுறது. அதில் அவள் வந்து ஒரு ஒயிட் கலரில் ஃபுல்லாக ஒயிட் கலரில் இருக்கும். அப்படியே ஒரு உருண்டையாக அது ஒரு ஷேப்பில் இருக்கும். அதுதான் என்னோடய ஃபேவரெட்டுன்னு சொல்லி அவள் சொல்லுவாள். அவள் சம்ருத்தி கூட நான் விளையாடுறது. அந்த மாவிளக்கு எடுத்துன்னு போகிற டைமு. ஏன்னா அதுதான் அந்த லாஸ்ட் டே ஆஃப் அந்த நோம்பில் எல்லாத்துலேயுமே. அது முடிக்கும்போது கரெக்டாக அது எடுக்கும்போது நல்லா மழை வரும். அண்ட் அதுக்கப்புறம் ஐயோ அவ்வளோதான் லீவ் முடிஞ்சிச்சுன்னா அவங்க ஊருக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி அதுதான் அந்த ஓகே மாவிளக்கு எடுக்க போகிறாங்கன்னா இதோட நம்ம ஹாலிடேஸே முடிய போகுது. அசைன்மெண்ட்ஸ் நிறைய கொடுப்பாங்க. ஆனால் எழுதுனதாக வந்து சரித்திரத்துலேயே இடம் வந்து கிடையவே கிடையாது. அப்போ இந்த கம்மங்கூழ் குடிக்கிறது, நீர்மோர் குடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ நான் வந்து எப்போவுமே லைஃப்பில் வந்து லைஃப்ங்கிறத விட நம்ம ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணும்போது, லைஃப் ரொம்ப நம்ம ஹார்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கும் போதெல்லாம் நான் வந்து எப்போவுமே என்னோடய இந்த சைல்ட்ஹுட் மெமரிஸ் வந்து இந்த சம்மர் டைம்ஸை வந்து நான் நினச்சிப்பேன். ஸோ அது வந்து லைக் ஹவ் ஃபார் ஐ கேம், லைக் அந்த ஜேர்னி எப்படி இருந்திருக்கு நம்ம லைஃப்பில். அந்த மாதிரியான ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள் நம்ம நினச்சிக்கும் போது இட் வில் டெஃபினெட்லி ஹெல்ப் யூ டு கீப் மறுபடியும் நம்ம தொடர்ந்து பண்ணுற விஷயத்த மறுபடியும் பண்ணுறதுக்கும் லைக் கிவ் அப் பண்ணாமல் நம்ம ஹாப்பியாக நம்ம லைஃப்பை ரொம்ப என்ஜாய் பண்ணி நம்ம லைக் நிறைய விஷயம் பண்ணுறதுக்கும் அது வந்து நிறையா ஹெல்ப் பண்ணும். இது மாதிரி உங்கள் எல்லாரோட லைஃப்லேயுமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அவங்களுடைய சைல்ட்ஹுட் மெமரிஸு எஸ்பெஷலி இந்த சம்மர் டைமு இது வந்து நிறைய மெமரிஸ் இருக்கும். அப்படி உங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலான மெமரிஸ் இருந்துச்சுன்னா இல்லை அதில் எனக்கு ஃபேவரெட்டாக இது பிடிக்கும், இல்லை நீங்கள் யாரையாவது அவங்க அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் யாரையாவது மிஸ் பண்ணுறீங்க, இல்லை ஸ்டில் யூ கைஸ் லைக் நாங்கள் எல்லாருமே நாங்கள் மீட் பண்ணுவோம் ஒரு டைமில் மீட் பண்ணி இன்னும் நாங்கள் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம், அந்த மாதிரி உங்களுக்கு எதாவது மெமரிஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவில் வந்து நீங்கள் கீழே போயிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எனக்கு எப்போவுமே ஒரு சாங் கேட்கும்போது என்னுடைய சம்மர் மெமரிஸ் வந்து எனக்கு எப்போவுமே ஞாபகம் வரும். அது வந்து அந்த சாங் கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அது என்னன்னா வெயில் படத்தில் ஒரு சாங் வரும். வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமேன்னு அதில் வர்ற எல்லா சீன்ஸு பாட்டு லைன்ஸு அது அப்படியே என்னை வந்து அந்த மெமரிஸ் வந்து எனக்கு அப்படியே ஒரு படம் மாதிரி கண்ணு முன்னாடி ஓடுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு பாட்டு கேட்கும்போது உங்களுடைய இந்த சம்மர் மெமரிஸ் ஞாபகம் வரும்னா அந்த சாங்கையே நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஐ ரியலி வாண்ட் டு இது தேங்க்ஸாக அது என்னென்னலாம் சொல்ல முடியாது. லைக் எனக்கு அவங்களோட நேம் எல்லாம் வந்து இந்த வீடியோவில் எனக்கு சொல்லணுன்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்குது. லைக் சதீஷ், இந்திரகுமார், சுபப்பிரியன், காமேஷ், தினேஷ், வினீஷ், அப்புறம் என் தம்பி பிரசாந்த்,
என் மாமா பொண்ணுங்க ஷம்ருதி, பிரீதா, கைல்விழி, சந்தோஷ் அண்ணா, நாகஜோதி அக்கா, கண்மணி அக்கா, தீபா, அதுக்கப்புறம் வனிலா அக்கா, ராஜா அண்ணா, கார்த்திக் அண்ணா, இது மாதிரி இன்னும் நிறைய பேர் அப்பப்போ வந்து போனவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ இவங்க யாரையுமே வந்து நம்ம லைஃப்பில் வந்து மறக்கவே முடியாது. அண்ட் நிறைய நேரம் நம்ம இவங்களோட பேரெல்லாம் நம்ம சொல்லியிருப்போமான்னு கூட தெரியாது. லைக் எப்படிரா இருக்க, எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, இப்படி தான் வந்து நம்ம பேசிகிட்டே இருந்திருப்போம். நம்ம அவங்களோட பேரை கூட அவ்வளோ தூரம் நம்ம அதிகமாக நம்ம இன்னும் இதெல்லாம் பண்ணியிருக்கடா, அதெல்லாம் பண்ணியிருக்கடா, எனக்கு தேங்க்ஸ்டா, அந்த மாதிரி சாரிடா, இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லியிருப்போமான்னு கூட எனக்கு வந்து ஞாபகமே இல்லை. ஸோ ஐ ரியலி வாண்ட் டு அவங்களோட பேரெல்லாம் எனக்கு சொல்லணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க எல்லாருமே என்னோடய லைஃப்பில் நிறைய விஷயத்தில் வந்து என்னோடய லைஃப்பை வந்து அவங்க நிறைய நம்ம கற்றுக்கிறதுக்கு நிறைய என்னை ஷேப் பண்ணியிருக்காங்க. அண்ட் தோஸ் வர் த பெஸ்ட் மெமரிஸ். அவங்க யாருமே இல்லாமல் வந்து என்னோடய சைல்ட்ஹுட் வந்து இவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயமா இருந்திருக்குமான்னு எனக்கு தெரியாது. அண்ட் இது வந்து இப்போது இந்த வீடியோ பண்ணுறதுக்காக சொல்லணும்னு கிடையாது. எப்போவுமே நம்ம எல்லாரோடைய மனசுலேயுமே அந்த ஒரு சில விஷயத்தை பற்றி நம்ம நினைக்கும்போது நமக்கே தெரியாமல் ஒரு ரொம்ப ஹாப்பியாக நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம்ல. ஸோ அதில் ஒன் ஆஃப் த விஷயம் தான் என்னோடய சம்மர் மெமரிஸ் அண்ட் ஆல் தீஸ் பீப்புள். இது வந்து ரொம்ப பெஸ்ட். ஸோ இது யூடியூப்காக நம்ம வீடியோ பண்ணுன்றதை தாண்டி இந்த மாதிரியான ரொம்ப நல்ல நல்ல ஒரு பெஸ்ட்டான விஷயம் எல்லாத்தையுமே ஐ வாண்ட் டு மேக் அ வீடியோ. அண்ட் வென்எவர் ஐ வாண்ட், எனக்கு வேணுங்கும் போது நான் போய் அந்த வீடியோஸ்லாம் நான் வந்து பார்த்துக்கணும். நமக்கு ஏன்னா நம்ம எவ்வளோ நாள் நமக்கு வந்து நம்ம மெமரி பவர் இருக்கும், நமக்கு எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்க முடியும் நமக்கு தெரியாது. ஸோ அப்போ எனக்கு வந்து என்ன தோணுன்னா, என்னோடய 50s 60s எல்லாம் போகும்போது ஐ வாண்ட் டு வாட்ச் ஆல் தீஸ் வீடியோஸ். லைக் நம்ம லைஃப்பில் இதெல்லாம் பண்ணியிருக்கோம், இங்கே போயிருக்கோம், இது பண்ணியிருக்கோம், அப்போ நம்ம இவங்களாம் நம்ம லைஃப்பில் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு மெமரிஸ் இருக்கும்ல. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து பண்ணேன். உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு தோணுனாலும் நீங்கள் வந்து இந்த கமெண்ட்டில் வந்து நீங்கள் சொல்லலாம். ஸோ நான் இங்கே அரிசோனாவில் இருக்கிற சம்மர் வந்து இட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். இப்போ வந்து ஃபுல்லாக வேலை, வீடு, வேலை, வீடு, எங்கேயாவது ஷாப்பிங் போகிறது, கிராசரிஸ் வாங்குறது, ஸோ இந்த மாதிரியே தான் போயிடும். அதிகமாக நான் இங்கே வெளியில் போனதெல்லாம் கிடையாது. எனக்கு இங்கே நிறையா ஃப்ரெண்ட்ஸும் வந்து கிடையாது. இனிமேல் தான் நிறைய பேர் கூட பழகி யாரையாவது ஃப்ரெண்ட் பிடிக்கணும். ஸோ என்ன தான் நம்ம வளர்ந்து நம்ம வேறு வேறு ஊருக்கு எல்லாருமே நாங்கள் போயிட்டாலும் கூட எங்கே நாங்கள் எப்போ நம்ம மீட் பண்ணாலுமே அது வந்து லைக் த பெஸ்ட். நான் எஸ்பெஷலி சொல்லணுன்னா எனக்கு வந்து இது எப்போனா என்னோடய அத்தை இருக்காங்கள்ல, நான் ஊர் போவேல செல்லாண்டிப்பாளையம், அப்போது என்னோடய மாமா பொண்ணுக்கு வந்து கல்யாணம் ஆச்சு ஷம்ருதிக்கு. அப்போது என்னுடைய அத்தையோட ஸ்கூல் ஃப்ரெண்டு கூட ஒன்றா வளர்ந்தாங்க, அவங்க வந்து வந்திருந்தாங்க. அப்போ அவங்க 2 பேரும் பேசிக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. அண்ட் இன்னுமே என்னுடைய அம்மா, சித்தி இவங்களாம் அவங்க ஊர்லேருந்து வளர்ந்தப்போ சின்ன வயசுலலாம் இருந்திருப்பாங்கல்ல, இப்போ அவங்களெல்லாம் அவங்க எப்போயாவது மீட் பண்ணும்போது, இல்லை எங்கேயாவது வண்டியில் போகும்போது பார்க்கும்போது, இல்லை ஏதாவது திருவிழாவில் நோம்பிலெல்லாம் பார்க்கும்போது பேசிப்பாங்கள்ல, அப்போல்லாம் சரி இந்த சைட் ஆஃப் நம்மளுடைய அம்மா அப்பாவை நம்ம வந்து நம்ம லைஃப்பில் பார்த்ததே கிடையாது. எப்படியும் நம்ம அம்மா வந்து அப்போ அவங்க முகத்தில் இருக்கிற ஹாப்பினஸ்ஸே வந்து that is totally different. And also the one thing that I always notice whenever I talk to my mom and dad, whenever they talk about என்னுடைய அம்மா அப்பா அத்தை மாமா சித்தி இவங்க எல்லாருமே அவங்களுடைய சைல்ட்ஹுட் டேஸை வந்து பேசும்போது எல்லாருமே அந்த ஒரு எனர்ஜி, அந்த ஹாப்பினஸ்ஸு, அது வந்து எதுவுமே அதை வந்து ஈடு கொடுக்கவே முடியாது எல்லாருக்குமே. ஸோ அதை வந்து நான் நிறைய நோட் பண்ணிக்கேன். ஸோ வென்எவர் ஐ வாண்ட் டு ஃபீல் கிரேட்ஃபுல் இன் மை லைஃப், லைக் ஒரு விஷயத்தை நம்ம வந்து நினச்சிக்கும் போது we always talk about this our childhood memories and என்னோட அம்மா அப்பா இந்த மாதிரி. ஏன்னா நம்ம கூட நம்ம அம்மா அப்பா அந்த மாதிரி இருக்கிறத விட சில பேர் கூட அவங்க இருக்கும்போது யூ கேன் see that அவங்களுடைய அந்த
ஒரு சைல்டிஷான ஒரு சைடு, என்னடி எப்படிடி இருக்க அப்படின்லாம் பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது இட் இஸ் வெரி ரியலி ஹாப்பி. அண்ட் அவங்க ஃபேஸ் பார்க்கும்போதே அவங்க அதை வந்து எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்கன்னு நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ those were the best memories. அண்ட் இதை பற்றி எவ்வளோ பேசினாலுமே வந்து பத்தவே பத்தாது. பிகாஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 24 இயர்ஸாக நாங்கள் எல்லோரும் ஒன்றா வளர்ந்து இது பண்ணாலுமே டெய்லியும் பேசிகிட்டே தான் இருந்திருக்கோம். பார்க்கும்போதெல்லாம் பேசியிருக்கோம். ஆனால் ஒரு நாள் கூட நம்ம அமைதியாக இருக்கணும், என்னடா பேசிட்டு அந்த மாதிரி சலிச்சு போனதே கிடையாது. அது சலிக்கவுமே சலிக்காது. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்பெஷலான ஒரு ரிலேஷன்ஷிப், த பாண்ட் தட் ஐ எவர் ஹேட் அண்ட் எவ்ரி ஒன் ஹேவ். ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுடைய சம்மர் மெமரிஸு, நீங்கள் ஊருக்கு போய் உங்கள் ஃபேமிலி கூட செலிப்ரேட் பண்ணது, இல்லை உங்களை கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட பண்ணது, இது எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இஃப் யூ ரியலி உங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து உங்களோட சம்மர் ஹாலிடேஸ் கூட கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா, go ahead and subscribe to this channel to see more videos like இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்காக. அண்ட் இஃப் யூ ரியலி லைக் இட், go and like this video. And also if you have something to say, go and comment down there. And see you on the next one. Thank you so much for watching this video. See you on the next one, guys. You all have a great day. Thank you.